தோழமை உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக இருந்து ஒரு 3 டிக்கெட், 3 கருப்பாடுகள் அதிமுக அப்படிங்கிற ஒரு மந்தையில இருந்து தாவேகாக்கு தாவ போகுது. யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நேத்து சட்டப்பேரவையில வேளாண் பட்ஜெட் அமைச்சர் வினோத் அவர்கள் தாக்கல் செஞ்சாரு. இந்த வேளாண் பட்ஜெட்டுக்கு அப்புறம் கையோட கையா சூட்டோட சூட்டா நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்களை போயிட்டு எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், கே.பி. அன்பழகன் இவங்க 3 பேரும் அவர் ரூம்ல போய் சந்திச்சிருக்காங்க. அவங்க சந்திச்சுட்டு வெளியே வரும்போது செய்தியாளர்கள் கேட்டாங்க, ஐயா என்ன ஐயா திடீர் சந்திப்பு, தாவேக்கால ஏதாவது தாவ போறீங்களா அப்படின்னு தகவல்லாம் வருது, என்னங்க ஐயா உண்மையா அப்படின்னு கேட்கும் போது எஸ்பி வேலுமணி என்ன சொன்னாருன்னா, ஏங்க நீங்க பாட்டு வாட்ஸ்அப்ல வர்றத கேள்வியா கேட்டு தொல்லை பண்றீங்க. எங்க கட்சிங்க அதிமுக, அந்த கட்சியை வளர்க்காம அந்த கட்சியை கெடுத்துட்டு நாங்க எங்க போய் தாவேக்காக்கு சேர போறோம், என்னங்க இப்படி மட்டமான கேள்வி கேட்குறீங்களே அப்படின்னு சொன்னாரு. அப்ப ஏங்க போய் சந்திச்சிங்க சொல்லுங்க, எதுக்கு போய் சந்திச்சிங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போது, இப்போ பட்ஜெட்டு தாக்கல் பண்ண போறாங்க, சட்டப்பேரவை நடக்குது, அடுத்து அவர் தான் நீர்வளத்துறை சம்பந்தமா ஏதாவது பண்ண போறாரு, அதுக்கு எங்க தொகுதியில நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் எங்க தொகுதியில இருந்து இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் பேசுங்க அப்படின்னு போய் எடுத்து சொன்னோம், ஒரு ஆலோசனை பண்ணோம், தொகுதி ரீதியா நாங்க ஆலோசனை பண்ணோம் அப்படின்னு சொன்னாருங்க. சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. சரி, இவர் தான் அண்ணன் தான் இப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தலைவர் தான் ஹைலைட்டு சி.வி. சண்முகம் என்ன பண்ணாருன்னா, போய் கேட்கும் போது, சொல்லுங்கப்பா, என்னங்க ஐயா போய் சந்திச்சிக்கலாமே, அதெல்லாம் எதுக்குப்பா நாங்க சந்திச்சோம், ஆமா என்ன இப்போ அப்படின்னாரு. ஐயா என்னங்க ஐயா இதான் தகவல் வருது, அரசல் புரசலா வருது, உங்க அரசல் புரசல் கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும்னா இதெல்லாம் ஒரு நாகரிகமான கேள்வி, இதெல்லாம் ஒரு கேள்வியே கிடையாதுங்க, நாங்க தொகுதி ரீதியா போய் சந்திச்சோங்க, இதெல்லாம் ஒரு கேள்வியாங்க, இப்படியெல்லாம் கேட்காதீங்க என்கிட்ட கேள்வி அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரோட பாணியில அவரு பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் எடப்பாடி ஐயா கிட்ட சந்திச்சு பேசிங்க, எடப்பாடியா அவர்கிட்டயே நான் பேசணும், அவருக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை, அவர் சந்திக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாருங்க பட்டுன்னு. இதுல இருந்தே தெரியுது ஏன் இவங்க 3 பேரும் போயிட்டு நீர்வளத்துறை அமைச்சரை ஆனந்த சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சந்திக்கும் போது அவர் கூட நம்ம அண்ணன் செங்கோட்டையன் வேற இருந்திருக்காராம், அமைச்சர் செங்கோட்டையன், அவரும் இருந்திருந்தா ஒரு தகவல் வெளியாகுது. அப்போ இவங்க 2 பேரும் இவங்க 3 பேர் சந்திச்சதை கேட்டு எப்படியாவது முதல்வர் விஜய் அவர்களுக்கு இந்த தகவலை கடத்தி இருப்பாங்க, அவரு ஏதாவது ஒரு இன்ட்ட இவங்களுக்கு கொடுத்திருப்பாரு. இவங்க 3 பேர் மத்தியிலையும் ஒரு பெரிய ஒரு டவுட்டே இருக்குதுங்க. அதிமுகவிலும் சரி, அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் சரி, ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு டவுட் இருக்குதுன்னு சொல்றாங்க. என்ன டவுட் அப்படின்னு பார்த்தோம்னா, 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்கும் போதே இவங்க 3 பேர் சொல்லியிருக்காங்க. யாரு? சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி, கே.பி. அன்பழகன், இவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, சாரே எப்படியாவது தாவேகா கூட கூட்டணி வைக்கிறது வச்சுங்களா, நம்ம ஒரு 4 சீட்டை ஜெயிச்சு அமைச்சர் பதவியில் அமைச்சரா இல்லாம இருக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, ஒரு பதவி வந்தா தான் நமக்கு ஒரு கெத்து வரும், எப்படியும் நம்ம பண்ணிடலாம், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நோ மீன்ஸ் நோ, கூட்டணி கிடையாது, நம்ம பாஜக கூட தான் கூட்டணி, அவங்க வின் பண்ணுவாங்க, நம்மளும் சேர்ந்து வின் பண்ணுவோம், நம்ம பவரை காட்டுவோம், தனிச்சு வின் பண்ணி நம்ம ஆட்சியை பிடிப்போம் அப்படின்ற மாதிரி பேசி கோட்டையை விட்டாரு. ஆட்சி அல்லோலப்பட்டு அனாதை போன மாதிரி படுத்துக்குச்சு கீழே. அதிமுகவுல இருந்து நிறைய பேர் ஒவ்வொருத்தரா கலந்து போயிட்டு வேற வேற கட்சியில சேர்றாங்க, அவங்க எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. ஆனா அதிமுகவிலே இருந்தவங்க என்னையா பண்றது பாரு, முந்தா நேத்து நம்ம கூட பேசிட்டு இருந்தவன் இன்னைக்கு ஒரு பொறுப்புல இருக்கிறான், ஆனா நம்ம பாரு எப்படி இருக்கிறோம்னு சொல்லிட்டு வெறுப்புல எல்லாம் இருக்கிறோம். இவர் மத்தியில இவரு கூட இருக்கும்போது இவரும் ஜெயிக்க மாட்டாரு. ஒரு பழமொழி இருக்குல்ல, தானும் உட்கார மாட்டேன் தள்ளியும் உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இவரும் போய் சேர மாட்டாரு, நம்மளையும் போய் சேர விட மாட்டாரு, என்னத்த பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் ஒரு தரப்புக்கும் இவர் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கும் ஒரு மோதல் ஒரு பனிப்போர் முதல்ல இருந்தே நடந்துகிட்டு வந்துச்சு. சி.வி. சண்முகம் எல்லாம் காட்டாம பேசுறாரு, ஐயா நீங்க சரியில்லை, ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குறதா உருவாக்குங்க, இல்லையா நான் இருக்க மாட்டேன், நான் சும்மா விட மாட்டேன், செயற்குழுக்குழு கூட்டிட்டு உங்களை எல்லாரையும் பதவியில இருந்து நீக்க போறோம், எல்லாரையும் பேசுறோம், எல்லா அதிமுக தொண்டர்களையும் கட்சியில இருக்க மாவட்ட செயலாளர் எல்லாரையும் செயலாளர்கள் எல்லாரையுமே நாங்க பேசி ஒரு முடிவு எட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு கதுக்குன்னு ஆயிப்போச்சு. ஐயோ என்னங்க இவங்க இப்படி பேசிட்டாங்க, எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்களே, நம்ம மேல டார்கெட் பண்ணிட்டா என்ன பண்றது, நமக்கு ஒரு வயசு ஆகுது, இதுக்கு மேலே நம்ம போயிட்டு ஜெயிக்கிறோம்னா முடியாது, ஏன்னா வந்தது எடுத்து எல்லாமே ஜீரோவா தான் போயின்னு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள்
இதுக்கு மேல நம்ம என்ன பண்றது? இவங்க போயிட்டு சசிகலாவை சேர்க்கணும்ன்றாங்க, டிடிவி தினகரன் சேர்க்கணும்ன்றாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்துட்டா நம்ம பதவிகளை போறோம். நான் என்ன நம்ம அந்த மாதிரி எல்லாம் பேசி வச்சிருக்கிறோம்? அந்த மாதிரி உள்ள இருக்குமா இருக்காதா? அதனால இவர் வந்து சைலண்டா இருக்கிறாரு. இவங்க கூட பேச்சுவார்த்தை பொறுப்பெல்லாம் கொடுத்தாரு. இவங்க 3 பேருக்கும் பயங்கரமான ஒரு பொறுப்பெல்லாம் கொடுத்தாரு. ஆனா எந்த பொறுப்புமே எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை அதிமுக நல்லா இருக்கணும். ஒருங்கிணைந்த அதிமுக எங்களுக்கு வேணும். எங்க அதிமுகவை நாங்க வந்து உருவாக்கணும் அப்படின்னு ஒத்த கல்ல நிக்கிறாங்க 3 பேருமே. அதனால இந்த சந்திப்பு வந்து எடப்பாடி பழனிசாமியும் சரி, திமுகவும் சரி ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணிதான் இருக்குது. என்னடா இது நம்ம கூடாரம் தான் காலி ஆகுதுன்னு பார்த்தா இந்த கூடாரம் ஒண்ணுமே இல்லாம போகுது. கடைசி படத்தை டென்ட்டுமே போட மாட்டாங்க போலியே அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. இவங்க போய் சந்திச்சிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. ஐயா என்ன பொறுப்பு தரீங்க? எலெக்ஷன் வந்து இடைத்தேர்தல் வரப்போகுது, பதவியை ராஜினாமா பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டுருவாங்க. என்ன பண்ணாதீங்க, கொண்டாடி இருங்க, பொறுமையா இருங்க. தலைமை விஜய் அவர்கள்கிட்ட, முதலமைச்சர் விஜய் அவர்கள்ட்ட பேசிட்டு உங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு என்ன பொறுப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பொறுமையா பேசுறோம். ஏற்கனவே முன்னாடி 2 பேர் வந்திருக்காங்களா சீனியர், அவங்க தான் முன்னாடி வந்தாங்க, அவங்களுக்கு தான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு யாரு எம்ஆர் விஜயபாஸ்கரும் சி விஜயபாஸ்கர் அப்புறம் மரகதம் இவங்களுக்கு தான் முதல் மரியாதை, நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களும் பிரஸ் மீட் வந்து பரபரப்பா கூப்பிட்டு வேளாண் பட்ஜெட்டை பத்தி எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. இதெல்லாம் மறுபடியும் ஸ்டிக்கர் ஒட்டி தாங்க இருக்கிறாரு. இந்த பட்ஜெட்டுக்கு வந்து நாங்க 0 தான் கொடுப்போம், அங்க அதிமுக கட்சி 0ல இருக்குது, இவர் 0 தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து விமர்சனத்தை வச்சுட்டு வராங்க. அதே போல எதிர்கட்சி தலைவர் உதயநிதி பேசும்போது நான் இந்த பட்ஜெட்டுக்கு வந்து 0 தான் கொடுக்க போறோம் அப்படின்ட்டாரு. அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி காரு நினைச்சுக்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் கார்ல வந்து ஏற போனாரு எடப்பாடி பழனிசாமி. அந்த வீடியோவும் இணையத்துல வைரலா வந்துச்சு. இது 2வது தடவை. எப்படி ஒண்ணு சிங்க் சரியில்லையே, இவரும் 0ன்றாரு அவரும் 0ன்றாரு, எங்கேயோ இடிக்குது. ஒருவேளை அதிமுக திமுக கூட்டணி, பாஜக 3 பேரும் கூட்டணி சேர்ந்து தாவேக்காவை இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் வந்து பேசிக்கிட்டு வராங்க. இந்த 3 பேருடைய சந்திப்பு வந்து அரசியல் களத்துல வந்து மிக முக்கியமா பார்க்கப்படுது. பெரும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துற விதமா தான் நம்ம சி.வி. சண்முகம் அவர்கள் பேசினார். ஏன்னா அதிமுக எடப்பாடி கிட்ட நாங்க ஏன் பேசணும் அப்படிங்கிற மாதிரி, எடப்பாடி எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி பேசினாரு. அரசியல் களம் எப்படி இருக்க போகுது? இவங்க 3 பேரும் தாவேக்காக போயிட்டு ஜாயின் பண்ண போறாங்களா, இல்ல இவங்க இப்படி எல்லாம் பேசிட்டு அமித்ஷா வர வந்து வரப்போறாரு, ஆகஸ்ட் 7ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ வரப்போறாரு. அவர் வரும்போது சி.வி. சண்முகம் அப்புறம் வேலுமணி அவர்கள் பர்சனலா சந்திக்கிற மாதிரி ஒரு தகவலும் தெரியுது. ஒருங்கிணைந்த அதிமுக மறுபடியும் உருவாக்கணும், மறுபடியும் வந்து மத்தியஸ்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அமித்ஷா வச்சு எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசுற மாதிரியும் ஒரு தகவல் வந்து வெளியாகுது. அது ஓகே ஆச்சுன்னா அதிமுக இருப்போம், இல்லையானா நாங்க பாட்டுன்னு எங்க வேலையை பார்த்துன்னு போயிடுவோம். இவரா எடப்பாடி பழனிசாமியே காண்டாயி எங்களை வந்து கட்சி விட்டு நீக்கினாதான் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு பெரிய ரிலீஃப் ஆகும், நாங்க வந்து மன நிம்மதியில இருப்போம். ஏன்னா நாங்களா போனது நல்லா இருக்காது, அவரா தூக்கணும் அப்படின்ற மாதிரியும் பேசப்படுதா ஒரு தகவல் வெளியாகுது. அரசியல் களத்துல நாளுக்கு நாள் வந்து பரபரப்பும் ஆச்சரியங்களும் எதிர்பாராத விதமா நடக்குது. களத்துல பேசக்கூடிய ஆளுங்கெல்லாம் பயங்கரமா பேசிக்கிட்டு வராங்க. பட்ஜெட்டை அதை பத்தி விமர்சனங்களை விட்டுட்டு, அதை பத்தி பேசுறதை விட்டுட்டு, இன்னைக்கு டாபிக்கே யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, கே.பி. அன்பழகன் இவங்க தான் இருக்காங்க. அதிமுக போய் ஜம்ப் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியல் களம் எந்த அளவுக்கு சூடு பிடிக்க போகுது, இவங்க 3 பேர் தாவேக்காக சேருவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்.